இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டின் பொது காலம் 22வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களோடு கூட நானும் இணைந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்பது, கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு புண்ணியத்தை இறைவன் இன்றைக்கு நம்ம கற்றுத்தருகிறார். தாழ்ச்சி, பணிவு. இன்றைக்கெல்லாம் அது எட்டா கனிகளாக இருக்கிறது. தாழ்ச்சி, பணிவெல்லாம் எங்கேயோ இருக்குது. அதை பற்றி பேசுவதற்கும், அதை பற்றி தியானிப்பதற்கும், அதை வாழ நாம் முனைப்போடு இருப்பதற்கும் நிறைய பேர் விரும்புவதே கிடையாது. ஏன்னா தாழ்ச்சி, பணிவு இதெல்லாம் நம்முடைய ஆளுமையை, நம்முடைய கௌரவத்தை குறைப்பதாகவே நாம் கணக்கில் எடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? ஒரு இடத்துக்கு போகும்போது கூட இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுது போல நமக்கு முதன்மையான இடம் கிடைக்குமான்ற எண்ணம் தான் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கும் இல்லையா? சொந்தக்காரெலாம் வந்தால் நாம் எங்கே உட்காருவோம், எந்த இடத்துல உட்காருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். நம்ம உட்கார்ற இடத்தை பொறுத்து தான் நம்ம மதிப்பு இருக்குன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கிறோம். முன்னாடி உட்காந்தா பெரியவங்க, பின்னாடி உட்காந்தா சின்னவங்க இல்லையா? பணக்காராக இருந்தால் ஒரு மதிப்பு, ஏழையாக இருந்தால் ஒரு மதிப்பு. இன்றைக்கு இது போன்ற உலகளாவிய எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் படித்து போடுவது போல இன்றைக்கு தாழ்ச்சி நமக்கு கற்றுத் தருகிறார். அன்புக்குரியவர்களே, நான் தொடக்கத்தில் சொன்னேன், இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு அதிகமாக கல்வி கற்றாலும், எவ்வளவு உயரமான இடத்திற்கு நாம் சென்றாலும், பதவியும் பட்டமும் பணமும் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியம், இந்த பணிவில் என்ற நாள், அன்புக்குரியவர்களே, ஓரளவு நம்முடைய பணத்திற்காக, நம்முடைய பதவிற்காக, நம்முடைய கௌரவத்திற்காக ஒருவர் நம்மை மதிக்கலாம். ஆனால் உள்ள தலைவிலே நம்மை பற்றிய ஒரு மதிப்பு கட்டாயம் இருக்கவே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் நீங்கள் பாருங்க, சில இடங்களிலே நாம் பார்க்க முடிகிற சில மனிதர்கள் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் அவர்கள் தாழ்ச்சியோடு இருப்பதை பார்க்கிற போது நாம் அவர்களை பற்றி பெருமைப்படுகிறோம். உண்மையாக சொன்னால் அவர்களோடு பழக விரும்புகிறோம். அவர்கள் நம் மத்தியில் இருப்பதே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய், மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ரொம்ப தாழ்ச்சியான ஒரு மனுஷன் கூட நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த மனிதனோடு இருக்கிற போது நமக்கும் அவருக்கும் ஏற்படுகிற அந்த ஒரு பரிமாற்றம், அந்த உணர்வு பரிமாற்றம் என்பது ஒரு புனிதம் என்று நாம் உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு புனிதத்தை நாம் வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த புண்ணியத்தை வாழ்ந்து காமிச்சிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் வந்த பிறகு ஒரு சிலரை புனிதராக்கியிருக்கிறாங்க. அதில் கார்டினல் நியூமன், மிகப்பெரிய எழுத்தாளர், ஸ்பிரிச்சுவல் ரைட்டர், த வூண்டட் சோல்ஜர் என்கிற 1975ஆம் ஆண்டுகளிலே எழுதிய மிக பிரசித்தி பெற்ற புத்தகம் த வூண்டட் சோல்ஜர் ஜீசஸ். ஏன்னா ஒரு புண்பட்ட, காயப்பட்ட ஒரு மனிதனுக்குத்தான் மானுடத்தின் வழி புரியும் என்பதை அழகாக எண்பித்து, இந்த வூண்டட் சோல்ஜர் இயேசுவுக்கு நம்முடைய வழிகள் தெரியும். ஆகவே நாமும் நம் உலகத்திலே வாழ்கிற போது, ஒருவேளை நம்முடைய பணிகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தலைமை பண்பு கிடைக்கிற போதெல்லாம் நாம் சர்வன்ட் லீடர்ஷிப், ஒரு பணிவான ஒரு ஊழிய தலைமையை நாம் ஏற்க வேண்டும் என்று அழகாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். அந்த கார்டினல் நியூமன் சொல்வார், நம்ம நிறைய பேர் நினைப்போம் டிவினிட்டி, ஜீசஸ் டிவினிட்டி தாபோர் மலையில் வெளிப்பட்டுச்சு, அவர் உருமாற்றம் அடைந்த நாளில் அதுதான் அவருடைய கிரேட்டஸ்ட் டிவினிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் லாசருடைய இறந்த அந்த உடலை உயிர்ப்பித்த பிறகு இயேசுடைய இறைத்தன்மையை நாம் உணர முடிகிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த கார்டினல் நியூமன் சொல்லுகிறார், த ரெவலேஷன் ஆஃப் டிவினிட்டி, அந்த டிவினிட்டி, இயேசுடைய அந்த இறைத்தன்மை, அந்த புனிதம் எந்த உச்சத்தில் வெளிப்பட்டதுன்னு சொன்னா, அவர் சொல்றாரு, in his humiliation on the cross, in his crucified life on the cross என்று சொல்கிறார். இயேசுடைய அந்த சிலுவையில் தான், அன்புக்குரியவர்களே, இயேசு தன்னுடைய இறைத்தகமையை முழுமையாக வெளிப்படுத்தினார். நம் இல்லை சொல்ல, மற்ற இடங்களில் இயேசு நயிர் பெண்ணுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார், லாசர் உயிர்ப்பித்து கொடுத்தார். பல இடங்களிலே இந்த இறைத்தன்மை வெளிப்பட்டாலும் நாம் பார்க்கின்ற இறைத்தன்மை ஒன்று. ஆனால் அவருடைய இறைத்தன்மையுடைய மகத்துவம் எதில் தெரிகிறதுன்னு சொன்னா, எவ்வளவு இருந்தும், எவ்வளவு வல்லமையும் ஆற்றலும் ஞானமும் சித்தமும் இருந்தும் தந்தையுடைய திருவுளத்திற்காக
அவர் தன்னை தாழ்த்தி சிலுவை மரணத்தை அரவணைத்துக் கொண்டதும், அந்த சிலுவை மரணத்திலே அவர் நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுத்ததுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று கார்டிலே நியூமன் அழகாக சொல்லுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், நாம உயர்ந்த மனிதர்களாக இருக்கிற போதுதான், அல்லது நாம் ஒரு பதவியில் இருக்கும் போதுதான், அல்லது பட்டத்தில் இருக்கும் போதுதான் நாம் பெரிய மனிதர்கள், நம்முடைய ஆளுமை வெளிப்படுகிறது என்று சொல்கிறோம். கிடையாது. ஏன்னா அதையே தான் சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு இல்ல, இட் ஈகோ சூப்பர் ஈகோ என்று நாம் பார்க்கிறோம். மனிதருக்கு ஒரு வகையான 3 நிலைகள் இருக்கிறது. நம்மெல்லாம் ஈகோ, நம்முடைய ஈகோ என்பது நம்முடைய ஆணவம், நான் என்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் கூட எப்பொழுது முழுமை பெறுகிறது சொன்னா, என்றைக்கு நான்கிற எண்ணத்தை நான் ஆளுகிறேனோ அன்றைக்குத்தான் நான் ஒரு ரைட் பர்சனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நான்கிற எண்ணத்தை எப்ப நம்ம ஆளுகிறோம்? நான் என்கிற எண்ணத்தை வேற திணிக்கும் போதா, நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு, நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ கேட்கக்கூடாது. வீட்டில் கணவன் பெரியவங்க, மனைவி சின்னவங்க, குழந்தைகள் அதை விட பலவீனமானவர்கள், இல்லை சமூகத்தில் வருகிற போது பல்வேறு படிநிலைகளே இவர்கள் சிறியவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வதால் நம்முடைய ஆளுமை வெளிப்படுகிறது கிடையாது. இவ்வளவு எனக்கு இருந்தும் இல்லையா, நான் என்கிற எண்ணம், நான் என்று சொன்னா என்னுடைய ஆளுமை, என்னுடைய திறமை, என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய என் ஆற்றல் எல்லாமே இருக்குது, என்னுடைய திடன் எல்லாமே இருக்குது, என்னுடைய முடிவுகள் எல்லாமே நான் என்கிற வார்த்தையில் இருக்குது. இந்த ஆற்றலோடு கூட நான் இந்த ஆற்றலை நான் தாழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிற போது, இவையும் என் கட்டுக்குள் இருக்கிறது, நான் என்கிற அந்த எண்ணம், அந்த ஆற்றல் என் கட்டுக்குள் இருக்கிறது என்பதை எப்பொழுது நான் வெளிப்படுத்த முடியும்னா, ஒருத்தர்கிட்ட போய் நான் சாரி அப்படி சொல்லும் போது தான். தப்பு செஞ்சுட்டு நான் சாரி, நான் தப்பு செஞ்சுட்டு நான் சாரி சொல்ல மாட்டேன்னா தட் இஸ் நாட் ரைட் ஈகோ. கிடையாது. அப்ப நம்ம நினைக்கிறோம் தப்பு செஞ்சுட்டு சொல்லக்கூடாது, சாரின்னு சொன்னா நம்முடைய ஆளுமைக்கு குறைவு, அல்லது ஒரு முடியாதவர்களுக்கு நாம் ஒரு உதவி கரம் ஒரு இடத்துல நீட்டினோம்னா நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் நான் என்கிற அந்த ஆளுமையை நாம் கட்டுக்குள் கொண்டு வரவில்லை என்றுதான். அது உங்களை மீறி அது செயல்படுகிறது. ஈகோ உங்களை மீறி செயல்படும் போது தான் நம்முடைய வார்த்தைகளோ, நம்முடைய செயல்களோ, நம்முடைய முன்னெடுப்புகளோ அடுத்தவர்களை அழிக்கின்ற நிலைக்கு செல்லும், அவமானப்படுத்துகிற நிலைக்கு செல்லும், அதுதான் செல்லும். ஆனால் இவையெல்லாம் எனக்கு இருந்தும் அது என் கட்டுக்குள் இருக்கிறது, நான் என்னை தாழ்த்தி கொள்ள முடியும், இந்த முடிவுகள்லாம் இடம் இருந்தாலும் நான் அடங்கி செல்வேன், பணிந்து செல்வேன்கிற அந்த தான் ஆன்மீகம், அதுதான் தாழ்ச்சி, அதுதான் உண்மையான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு கேரக்டர். ஆகவே அன்புக்குரிய இதை இயேசு அழகாக வெளிப்படுத்துகிறார். இறைத்தன்மை வெளிப்பட்டிருந்த அவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதாமல், ஏன்னா அது நம்முடைய மீட்பிற்கு அது பொருந்தாது. ஏன்னு சொன்னா, நான் பாவிகள், இந்த பாவிகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி அவமானப்பட்டு நிர்வாணப்பட்டு இந்த ஹியூமிலியேஷன்ல தான், இந்த குரூசிபிகேஷன்ல தான் நான் இந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் என்று இயேசு முடிவெடுத்தார். பார்த்தீங்களா, அதுதான் அன்புக்குரிய ஆன்மீகம், அதுதான் மிக தெளிவான இறைத்தன்மை இயேசுவிடமிருந்து முழுமையாய் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அடுத்தபடியாக அன்னை மரியாள், அவளே தன்னுடைய புரட்சி பாடலே சொல்கிறாள், தாழ்நிலை இருந்த என்னை கடவுள் கடைக்கு நோக்கினார், இனி எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவென்பர். செருக்குடன் இருப்போரை ஆண்டவர் சிதறடித்தார், ஏழைகளை எளியோரை நலங்களால் நிரப்பினார் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அங்க என்ன பார்க்கிறோம் அப்படி சொன்னா, நாம் நினைப்பது ஒன்று, ஆண்டவர் சொன்னது போல திருப்பாடல சொல்வார் ஆண்டவர், நீதிமொழிகளை வாசி கேட்டுக்கிறோம், உன் எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் அல்ல, உன் எண்ணங்களை விட என் எண்ணங்கள் மேலானவை. நம்ம எண்ணங்களை விட நாம் வைத்திருக்கிறது உலகளாவிய எண்ணங்களிலே நாம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கிறோம், இதுதான் நம்ம வாழ்வு, இதுதான் என்னுடைய மதிப்பு, என்னுடைய மாண்பு என்று நாம் வைத்திருக்கிற இந்த பகட்டு நம்முடைய மாட்சிக்கும் நம்முடைய ஆன்மீகத்துக்கும் ஒத்து வராத ஒன்று. ஆகவே இன்றைக்கு நாம் அதை மாற்றி அமைக்க நாம் இயேசுவை போல, அன்னை மரியாளை போல தன்னை தாழ்த்திக் கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். தாழ்ச்சி என்பது தாழ்ந்து போறது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி தாழ்ந்துனா நான் ஒன்னும் இல்லை, எனக்கு ஒன்னும் இல்லை அப்படி இல்லை. எல்லாம் இருந்தும், எல்லாம் எனக்கு இருந்தும் நான் கடையவனாய் இருக்கிறேன், எல்லாம் இருந்தும் நான் எளியவனாய் இருக்கிறேன். ஆகவேத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சியோடு மிக முக்கியமான சில புண்ணியங்கள் செல்கிறது. இந்த தாழ்ச்சி இருக்கிற இடத்துல பாருங்க, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். where there is humility there is true character. உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியல, எத்தனை ஆண்டுகள், 30 வருஷம் ஆச்சிருப்பீங்க, 40 வருஷம், எனக்கு 50 வருஷம் ஆகுது. 50 ஆண்டுகளிலே நான் எல்லாத்தையும் படிச்சிருப்பேன், சயின்ஸ் படிச்சிருப்பேன், நான் பிலாசபி படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் படித்தாலும் கூட
நான் என்னை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த தாழ்ச்சி மிக முக்கியமானது. இந்த தாழ்ச்சி இருந்தாதான் காலையில் எழுந்து உடனே ஒரு ஜெபம் பண்ணுவோம், சாயங்காலம் கடவுள் இருக்கிறாருன்னு ஜெபம் பண்ணுவோம். ஒரு இறையச்சத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு எண்ணமா இருக்கும். அது என்னை பற்றி ஆய்வு செய்கிற அந்த மணல் எனக்கு கொடுக்கும். அப்ப என்னை பற்றி ஒரு படிக்காத ஒரு பாடத்தை, என் வாழ்க்கையை பற்றி நான் படிக்காம எத்தனை பாடங்களை படிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நிறைய பேர் நிறைய பாடங்களை படிக்கிறோம், சயின்ஸு, டாக்டருக்கு படிக்கிறது இதெல்லாம் படிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது சொல்ல முடியுமா, நான் என்னை முழுமையாக கற்றுக்கொண்டேன், நான் என்னை முழுமையாக கற்றுக்கொண்டேன்? ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நான் மன தாழ்ச்சியும் நான் எளிய மனம் உடையவன், உங்கள் நிகத்தை என் மேல் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் மனத்தாட்சி உடையவன், என கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். ஏன்னா அன்புக்குரியவளே, நீங்கள் தாழ்ச்சி உள்ளார், நான் தாழ்ச்சி உள்ளவராக இருந்தோம் சொன்னா நம்மை பற்றிய, நம் வாழ்வை பற்றிய மிக தெளிவான ஒரு பார்வை நமக்கு இருக்கும். கண்ணை மூடின உடனே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல மத்திய அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஒரு பரிசெய்யனும் ஒரு வரி தண்டுபவன் வந்தாங்க. 2 பேரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசேயன் ஜெபித்தான், ஆண்டவரே இந்த பாவியை போல, இந்த பரிசேயன் இந்த பாவியை போல, அல்லது வரி தண்டுபவரை போல, அல்லது மற்றவர்களைப் போல இல்லாமல் நான் உங்களுக்கு காணிக்கை செலுத்துகிறேன், நான் உபவாசம் நோன்பு இருக்கிறேன் என்று அவன் தன்னை பெருமையாக நினைத்துக் கொண்டான். ஆனால் இந்த வரி தண்டுபவனும் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க மனமில்லாதவனாய் அவன் நெஞ்சில் அறைந்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும் சொன்னான். ஏன்னா இவ்வளவு இருந்த அந்த பரிசேயனுக்கு தன்னை பற்றிய படிக்கூடிய அந்த பார்வை இல்லாமல் போனது காரணம் தெரியுமா? தாழ்ச்சி இல்லாத இடத்துல வணங்கா கழுத்துள்ள மக்கள் அந்த மனம் தான் இருக்கும். ஆண்டவர் படத்தை சொல்லியிருக்காரு, இஸ்ராயல் மக்களே, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள், நான் கூப்பிடுறேன், நான் பேசுறேன், அவர்கள் கேட்கும் கேட்காமலும், பார்த்தும் பார்க்காமலும், உணர்ந்தும் உணராமல் இருக்கிறார்கள். இவர்கள் உள்ளமா கொழுத்து போய் இருக்கிறது, உள்ளமா கொழுத்து போய் இருக்கிறது. மத்திய அதிகாரத்தில் இருக்குது, நற்செய்தியில் இருக்குது, பழைய ஏற்பாடு இருக்குது. இவருக்கு உள்ளமோ கொழுத்து போயிருக்குது. மோசே சொல்வார், ஆண்டவரே இந்த மக்களை என்கிட்ட அகற்றி விடுங்கள், இவர்கள் வணங்கா கழுத்து, நமக்கு ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள், ஈகோயிஸ்டிக் பீப்புள், ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள், ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள். இன்றைக்கு கடின உள்ளம் உள்ளவர்களாக, சில நேரங்களில் புழுத்த மனம் படைத்தவர்களாக இருப்பது காரணம் தெரியுமா? ஆணவம். இந்த பாவங்களிலே முதலாய் இருப்பது பாவம், நம்ம தலையாய பாவம் ஆணவம், அகங்காரம். அதே போல புண்ணியத்திலே முதலாய் உட்கார்ந்து இருப்பது என்ன தெரியுமா? தாழ்ச்சி. அப்ப தாழ்ச்சி எங்க போய் மேல உட்காரணும்? நம்ம மண்டையில உட்காரணும். ஃபர்ஸ்ட் நம்ம மண்டையில உட்காரணும். ஒரு ஃபாதர் கிட்ட, நான் இப்ப சொல்லிடுறேன், நானும் ஃபாதர் தான், ஒரு ஃபாதர் கிட்ட, ஒரு குருவானவர்கிட்ட, ஒரு அருட்சகோதரி கிட்ட, உங்ககிட்ட, கிறிஸ்தவங்க கிட்ட, நம்ம கிட்ட இந்த புண்ணியம் இல்லைன்னு சொன்னா, நீ என்னதான் பெரியாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட திறமை படிச்சனா உன்னை ஒருத்தனை மதிக்க மாட்டான், நான் எழுதிச்சு. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே தாழ்ச்சி உள்ளவரா இருங்க பாருங்க, உங்களை பற்றிய உங்களுடைய நிறை குறைகளை பற்றி என்ன உங்க கண்மா எடுக்கும். அடுத்தவர்களை தீர்ப்பிடும் முன்பாக, அதான் சொன்னேன், wounded soldier இயேசு போல, அடுத்தவர்களை தீர்ப்பிடுகிற போது உன்னை வைத்து நீ தீர்ப்பிடுவாய். அப்ப உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? உன்னை படித்ததுனால அடுத்தவர்களை அழகா படிக்க முடியும். அடுத்தவங்களுடைய கஷ்டம், வலி, துன்பம், துயரம். ஆகவே தான் ஆண்டவர் 2வது பகுதியாக சொல்லுகிறார், தாழ்ச்சி பத்தி பேசின பிறகு, நீங்க விருந்து படைக்கும் போது உங்கள் சொந்தக்காரங்க உறவினர்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்க்காதீங்க. அவர்கள் அதுக்கெல்லாம் செஞ்சோம்னா உங்களுக்கு கைமாறு கிடைச்சிடும், இவர் ரிட்டர்ன் கிடைச்சது போது உங்களுக்கு, அதனால உங்களுக்கு என்ன பயன்? ஆனால் நீங்க போய் ஊனமுற்றவர்களை கூப்பிடுங்க, உடல் ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் எல்லாரும் கூப்பிட்டு கூடுங்க. அவங்களுக்கு உபசரிக்க முடியாது, எதுவுமே கொடுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, தாழ்ச்சி எந்த நிலை கொண்டு போகுதுன்னா, அடுத்தவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை கணக்கிட்டு கொடுக்காது தாழ்ச்சி. தாழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா, அடுத்தவர்கள் எதுவும் செய்யலனாலும் பரவாயில்ல, அவர்கள் வாழ்ந்தால் போதும் என்கிற அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்மளை பத்தி அடுத்த நிலைக்கு, அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஒரு அழகான எண்ணம் உருவாகுது. அதோடு கூட பாருங்க, கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தை தாழ்ச்சி கட்டுத்தருகிறது இல்லையா? கீழ்ப்படிதல், ஒரு தாழ்ச்சி இருக்கிறது தான் சொன்னா அவங்க கேட்பாங்க. ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளவு பெருசு அப்படின்றத நான் பார்த்திருக்கிறேன். இயேசு கீழ்ப்படிந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், திருப்பலியை கொண்டாடி கொண்டிருக்கும். இந்த அளவும் கடவுளுடைய அன்பு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கீழ்ப்படிதல், ஒரு ஆதாமுடைய கீழ்ப்படியாமையால் உலகம் பாவத்திலே போனது. அதனால் வருத்தங்களும் வேதனைகளும், இன்றைக்கு சாவும், இன்றைக்கு நோய்களும் நிறைந்திருக்கிறது. ஆனால் புதிய ஆதாமியினால், அவருடைய கீழ்ப்படிதலால் இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தாழ்ச்சி அடுத்தவர்களை வாழ வைக்கும், கீழ்ப்படிதலால் நாம் அடுத்தவர்களை வாழ வைப்போம். இன்னொன்று, இந்த தாழ்ச்சினால எளிமையும் தூய்மையும் இருக்கும். தாழ்ச்சி இருக்க இடத்துல தூய்மை இருக்கும், ரொம்ப தூய்மை இருக்கும். நினைக்கிறோம் ஹோலினஸ்ங்கிறது ஏதோ இன்னொரு கிரகத்தில் இருப்பதல்ல. ஏன்னா இன்னைக்கு 2ஆம் வாசகம் சொல்கிறது, 2 வகையான மலையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று சீனாய் மலை, இன்னொன்று சீயோன் மலை.
சீனாய் மலை என்பது பழைய ஏற்பாடு, இதுவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அப்ப பழைய ஏற்பாடுனா சீனாய் மலை என்பது மோயிசன் போய் ஆண்டவர்கிட்ட பேசுவார். அங்கதான் 10 கட்டளை கொண்டு வந்து கொடுத்தார். அங்க ஆண்டவர் அவர் பார்த்ததாக இல்லை, ஆண்டவருடைய குரல் கேட்கிறது. ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். பழைய ஏற்பாடு எடுத்து பாருங்க. இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை கண்டதில்லை, ஆனால் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே ஒரு குரல் கேட்கிறது, அவ்வளவுதான். அவங்களுக்கு நியமங்களையும் சட்டங்களையும் அது கொடுக்கிறது. அதில் யாரும் நெருங்க முடியாது, தொட்டு உணர முடியலாம் பண்ண முடியும், ஆனால் அந்த கனவுளை அவர்கள் காண முடியும். இட்ஸ் a glorified God. சீனாய் மலை என்பது glorified God. ஆனால் சியோன் மலை, ஆண்டவர் சொல்றார், இந்த மலை என்பது நான் புதிய எருசலேம், இயேசு கிறிஸ்து crucified Christ. இங்க இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் இந்த சியோன் மலைக்கு அழைத்து செல்லப்படுகிறோம், புதிய எருசலேமுக்கு. அங்க என்னன்னா, நமக்கு முன்பாக இருந்த நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், புனிதர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அங்க வந்து நாம கண்கூடாய் நம் ஆண்டவரை காண முடியும். அப்ப கண்ணால் காண முடியாத, தொட முடியாத உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் சீனாய் மலைக்கும் சியோன் மலைக்கு வித்தியாசம் இருக்குது. சீனாய் மலை என்பது குளோரிபிகேஷன், ஆனால் இந்த சியோன் மலை என்பது குரூசிபிகேஷன். அப்படின்னா நாம் கிறிஸ்து வழியாக இந்த சியோன் மலைக்கு போக முடியும். அப்ப கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்த இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தினால இந்த சியோன் மலைக்கு போக முடியும். அங்க இந்த தாழ்ச்சி வழியாக போகும்போது நாம் எல்லாரையும் கண்கூடா பார்க்க முடியும், அங்க எல்லாரும் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஆன்மீகம் என்று இன்றைக்கு 2ஆம் வாசகம் நமக்கு சொல்கிறது. முதல் வாசகம் அழகா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பணிவு தான் தாழ்ச்சி. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் கற்றுக்கொள்கிறோம், நிறைய வாழ்க்கை பாடங்களை விட்டு விடுகிறோம். நிறைய கற்றுக்கொள்கிறோம், அறிவியல் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம், ஆனால் வாழ்க்கை பாடங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது. குழந்தைகள் மத்தியிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கு நாம வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன்ஸா மாறிட்டு இருக்கோம், நிறைய மாறிட்டு இருக்கோம். எனக்கு நல்லா தெரியும், நிறைய இடங்களுக்கு போகிறோம், பேசுகிறோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்கள் பெற வேண்டிய கௌரவம், அவர்கள் பெற வேண்டிய பாராட்டுகள், இவற்றுக்காகவே ஓடுகிற மனிதர்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நான் கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் இங்கே ரெக்டராக இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு ஷார்ட் டைம் இருந்தேன். அப்போ நான் அடிக்கடி நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நம்முடைய இந்த திறவையினுடைய அமைப்புகள் கூட நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது வந்து பல நேரங்களில் நினைத்து கொண்டு இருக்கிறோம், இந்த நாம் வச்சிருக்கிற இந்த பாஸ்டல் பாடிஸ், அதாவது டைசன் பாஸ்டல் பாடிஸ் சொல்லுவாங்க, கவுன்சில், பாஸ்டல் கவுன்சில், டைசன் பாஸ்டல் கவுன்சிலாக இருக்கட்டும், உங்கள் பாரிஷ் கவுன்சிலாக இருக்கட்டும், அல்லது மற்ற அமைப்புகள் எதுவாக இருக்கட்டும், இவையெல்லாம் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும், இயேசுடைய மறையுடலை வளர்த்தெடுப்பதற்கு. ஆகவே இவையெல்லாம் எதற்காக அப்படி இந்த அமைப்புகள்லாம் சொன்னால், இதில் வந்து நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நாம எல்லாம் சேர்ந்து பெரிய ஆள் அப்படின்றதுக்காகலாம் கிடையவே கிடையாது. நாம் எவ்வளவு இயேசு போல நம்மை உடைத்து வெறுமையாக்கி நாம் பணி செய்வதற்காக கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளாக, பணித்தலங்களாக நாம் அது விடயங்களாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல இடங்கள் நமக்கு வரமாட்டுது. பல இடங்கள் நான் பாஸ்டர் எவ்வளோ எலெக்ஷன் பண்ணுவேன், பயங்கரமாக இருக்கும். எலெக்ஷன் பண்ணோம்னா இன்னவோ பெரிய பெரிய இந்த சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி, இன்னைக்கு நாடாளுமன்ற எலெக்ஷன் மாதிரி சில இடங்களிலே நடக்கும், நான் பார்த்துருக்கிறேன். ஏன் இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வருதுன்னா, காரணம் தெரியுமா? ஈகோயிசம். நம்மக்கிட்ட இந்த ஈகோயிசம் இருக்க வரைக்கும் இன்னைக்கு நாம் அமைக்கிற எல்லா அமைப்புகளும் அது மேலோட்டமான அமைப்புகள் தான் தவிர இயேசுடைய மறைவுடலில் புதிந்திருக்கிற அமைப்புகளாக மாறாது. சில இடங்களில் பார்க்கிறோம், சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இந்த தாழ்ச்சியால அவர்கள் இந்த வாழ்வை எப்படி மாற்றுகிறார்கள், இந்த பணி வாழ்வை, அதே வல்ல இந்த சமூக வாழ்வை, இந்த திறவை வாழ்வை எப்படி மாற்றுகிறார்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் மிக முக்கியமானது. உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது உங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில நீங்க வந்து சமூகத்திலிருந்து முடியணும். ஆகவே ஒரு பொறுமை, நிதானம், பணிவு, தாழ்ச்சி இவையெல்லாம் உங்களை உயர்ந்த மனிதராக மாற்றும். தொடர்ந்து சிந்திப்போம், நாம் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆகவே அன்னை மரியாதை போல தாழ்ச்சி உள்ளவர்களாக, அன்னை இயேசுவை போல பிறர் வாழ்வதற்கு நம்மை உடைத்துக் கொடுப்பவர்களாக மாற தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.